இன்றைக்கு நாம் இங்கே எதற்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்? சற்று சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்க வேண்டும்? முட்டாள்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் மத்தியிலே. இங்கே ஒருவர் முட்டாள்தனமாக மிகவும் மோசமான முட்டாளாக நடந்து கொண்டிருக்கின்றார் கவர்னர் RN ரவி அவர்கள். நான் ஒன்று கேட்கின்றேன். இந்த ரூபாய் நோட்டிலே போடப்பட்டிருக்கின்ற உருவம் யாரோட உருவம்? சற்று சிந்திக்க வேண்டும் முட்டாள்களே. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா RSS முட்டாள்களே, கொஞ்சம் இந்த நோட்டை பாருங்கள். இந்த நோட்டிலே போடப்பட்டிருக்கின்ற படம் யாரோட படம்? அண்ணல் காந்தியடிகளோட படம். எதற்காக போடப்பட்டிருக்கின்றது இந்த படம்? நாமெல்லாம் இங்கே மொத்தமா நின்று கூடி நின்று ஒரு சுதந்திரமாக இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோமே, ஒருவரை கண்டித்து இந்த அளவிற்கு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவர் தான் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். ஆனால் புத்திகட்ட முட்டாள்கள் இது கூட ஒரு சாதாரண எனக்கு தெரிகின்ற இந்த உணர்வு கூட, இந்த விஷயம் கூட இந்த நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடிக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா? குறிப்பாக கேட்கின்றேன், இங்கே நமக்கு ரப்பர் ஸ்டாம்பு போட்டு ஒருத்தர், ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி ஒருத்தர் இங்கே போட்டு உள்ளார்களே ஆளுநர், அவர் ரப்பர் ஸ்டாம்பு. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்கின்றதற்கு தலையாட்ட வேண்டும். அதுதான் அவருக்கு போட்டிருக்கின்ற பதவியை தவிர எந்த ஒரு முக்கியமான பதவியும் அவருக்கு கிடையாது. அவர் என்ன அரசியல் செய்கின்றார்? இன்றைக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கி தந்த அண்ணல் காந்தியடி அவர்களை கொச்சைப்படுத்துகின்றார். அவர்களை கொச்சைப்படுத்தும் போது யாரை கொச்சைப்படுத்துகின்றார்? நம்மளுடைய பண்டித ஜவஹர்லால் நேருவை கொச்சைப்படுத்துகின்றார். இந்த இந்திய தேசிய காங்கிரசிற்காக ரத்தம் சிந்திய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்றார். இப்பேற்பட்ட RN ரவியை நாம் சும்மா விடலாமா? இன்றைக்கு நம்முடைய கையில் எல்லாம் காவல்துறையால் கட்டப்பட்டு உள்ளது. இல்லை என்று சொன்னால் நடக்கின்றதே வேற. இந்த ஆளுநர் ரவி, நீ உன்னுடைய சொந்த ஊருக்கு தான் செல்ல வேண்டும். நாங்கள் இந்த தமிழ்நாட்டின் சொந்த மண்ணின் மைந்தர்கள். எங்களை நீ வந்து இயக்குகின்றாயா? நீ எங்க இருந்து எப்படி வந்தாய்? எதற்காக வந்தாய்? எல்லா மக்களுக்கு தெரியும். இங்கே இத்தனை கவர்னர்கள் சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள். இந்த தமிழகத்திற்கு வந்த கவர்னர்கள், ஆளுநர்கள் அத்தனை ஆளுமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு அதாவது வாயில வருது, ஆளுமை இல்லாத ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் இந்த ஆளுநர் RN ரவி. என்ன வேடம் நீ நடத்துகின்றாய்? நீ உனக்கு இங்க ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு 100 போலீஸ போட்ட உடனே நீ வந்து உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சா? உனக்கு காங்கிரஸ்காரர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்கள் உன்னை உடைத்து எறிவோம். இங்க இருந்து அப்புறப்படுத்துவோம். ஒழுங்கா இங்க இருந்து ஓடிப்போ RN ரவியே. எங்களுடைய வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். ஆளுநர் ரவியே, நீ காங்கிரஸ்காரரையும் இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை வாங்கி தந்த காந்தியை பற்றி பேசினால் உனது நாக்கை அறுப்போம் என்று என்னுடைய மாவட்டம் சார்பாக கூறிக்கொண்டு இங்க வருகை தந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.